ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய வார்த்தைகளோடு புதிய வெளிப்பாடுகளோடு வந்திருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்கார் யாவற்றை செய்து முடித்தார். ஆமென். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நமக்காக யாவும் தேவனால் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. இதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாவிலும் நாங்கள் விடுதலையை காண்போம். எப்பொழுதும் சமாதானமாய் இருப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாய் நம்மால் இருக்க முடியும். எப்படி என்றால் அவர் செய்து முடித்தார். என்னை ஒரு பலியினால் அவர் தன்னைத்தான் பலியாக செலுத்தி, எபிரேயர் 10:14 அவர் தம்மை தாமே எனக்காக நான் செலுத்த வேண்டிய பலிக்கு பதிலாய் அவர் தன்னைத்தானே செலுத்தி என்னை எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென் என்று அனுதினமும் நாங்கள் அறிக்கை பண்ணுவோமானால், அதையே விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி நமக்கு கொடுத்த கிருபைக்காய் வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த வானொலி நிலையத்துக்காய் நடத்துகிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவரோடு சேர்ந்து நடத்துகிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீரே இந்த ரேடியோ மூலமாய் உலகெங்கிலும் அழைத்து செல்லுகிறதற்காய், உம்முடைய வார்த்தையை பரப்புகிறதற்காய், என்னை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை அறிகிற அறிவினால் பூமி நிறையட்டும், எங்களுடைய இதயங்கள் நிறையட்டும், எங்களுடைய குடும்பங்கள், சபைகள், தேசங்கள் நிறையட்டும். இந்த வார்த்தை 100ஆய் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன், வேதத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் என்று சொன்னால் அந்த எந்த புக்கையாவது எடுத்து அதனுடைய இன்ட்ரடக்ஷனை நாங்கள் வாசிப்போமானால் அந்த புக்கை குறித்து ஒரு ஐடியா நமக்கு வரும். எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த புக்கில இருக்கிறது என்று இன்ட்ரடக்ஷன் ஷோர்ட்டாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதே போலத்தான் வேதத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் எங்கே இருக்கிறது என்றால் இந்த 119வது சங்கீதம் தான். எங்கேயாவது அப்படி எழுதியிருக்கா பாஸ்டர் கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் என்ன பொறுத்தவரை, ஏனென்றால் இதுதான் என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்னத்தை செய்யும், எப்படி செய்யும், எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கும், எப்படியெல்லாம் நம்மை விடுதலை ஆக்கும். ஏனென்றால் வேதம் என்பது தேவனுடைய வாக்கு நிறைந்தவைகள், அவர் சொன்னவைகள், அவற்றை செய்து முடித்தவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகள் நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்பதை சொல்லுகிற ஒரு அதிகாரமாக இந்த சங்கீதம் 119 இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே, உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப நம்மை சுத்திகரிப்பது அவருடைய உபதேசம். ஏனென்றால் பழைய எண்ணங்கள், பழைய நினைவுகள் என்ன செய்கிறது, நம்மை தவறான வழிகளிலே நடத்துகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்ப்போமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். ஆடுகளை தங்களுடைய பாவ நிவாரண பலியாக செலுத்தினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறவில்லை. அதே பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள், அதே பலவீனத்திலே இருந்தார்கள், அதே சுகயினத்திலே இருந்தார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. ஏனென்றால் நம்மை அவர் ஒரே பலியினால் விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக
அந்த விடுதலையிலே நாங்கள் வாழ்வது எப்படி என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய வார்த்தையின் மூலம்தான் நமக்கு சாத்தியமாகிறது. ஆமென். ஏனென்றால் நாம் ஏன் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு நாம் ஏன் மறுபடியும் மறுபடியும் பழைய காரியங்களுக்குள், பழைய பலவீனங்களுக்குள், பழைய பாவங்களுக்குள் நாங்கள் விழுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தை புதிதாகவில்லை. அப்ப சிந்தை புதிதானால் என்ன நடக்கும்? புதிய வாழ்க்கை நம்மை மேற்கொள்ள முடியும். புதிய நடத்தை, புதிய கிரிகைகள் நம் மூலமாய் செயல்பட முடியும். அநேக வேளைகளிலே நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம், தசபாம் செலுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய சிந்தை இன்னும் என்ன செய்யவில்லை? முழுமையாய் ரினியூ ஆகவில்லை. நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையின்படி சிந்தையை புதிதாக்கி கொள்ளவில்லை. அப்ப சிந்தை புதிதானால் என்ன செய்யும்? எல்லாமே புதிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய சரீரம் கூட புதிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடந்த நாட்களிலே பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் கிரியைகள் என்ன, புதிய உடன்படிக்கையின் கிரியைகள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பழைய உடன்படிக்கையின் கிரிகைகள் நம்முடைய கிரிகையை வைத்துத்தான் செயல்பட்டன. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கிரிகைகள் இயேசு செய்து முடித்ததை வைத்துத்தான் கிரிகை நடப்பிக்கின்றன. ஆகவே இயேசு செய்து முடித்தது என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து விசுவாசிக்காவிட்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால்தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம்? பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை வார்க்கிறபடியினால் ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கட்டு போகும், உடைந்து போகும். ஆகவே இதே நிலைமையில தான் என்ன இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. எப்பொழுதும் போராட்டம், வேதனை, துன்பம், எங்கேயுமே விடுதலை இல்லாத ஒரு நிலைமை. இதற்கு காரணம் பழைய துருத்தியிலே நாங்கள் புதிய ரசத்தை ஊற்றுகிறோம். ஆனால் அப்படி செய்யாதிருங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே புதிய துருத்தியிலே புதிய ரசத்தை ஊத்தி வையுங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய இருதயங்கள் வார்த்தையினால் புதிதாக்கப்பட்டு அதற்குள்ளே புதிய வசனங்கள் செயல்படுமானால், புதிய வசனத்தின்படி அவர் செய்து முடித்ததின்படி நாங்கள் விசுவாசித்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் வெற்றி சிறக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தின்படி நடவாமல், இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவின்படி, செயல்பாட்டின்படி, அறிவுதான் செயல்பாட்டை கொண்டு வருகிறது, உருவாக்குறது, நடப்பிக்கிறது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தின்படி, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற அறிவின்படி செயல்படாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப எப்படி நாங்கள் தேவனுடைய நன்மை எது, பிரியம் எது, பரிபூரணம் எது என்று, அவருடைய சித்தம் எது என்று நாங்கள் அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தை தான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப வார்த்தையை நாங்கள் அனுதினமும் தியானிக்கும் பொழுது அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு அன்பான தேவன், அவர் நம்மை மீட்கும்படி வந்தார், நம்மை பனிஷ் பண்ணும்படி அல்ல, நம்மை எல்லா பனிஷ்மெண்டிலும் இருந்து மீட்கும்படி வந்தார். சுகையினத்தை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவர் அல்ல, சுகையினத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறவர். மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவர் அல்ல, அந்த மரணத்தை அவர் அனுபவித்து மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆகவே நாங்கள் பரிபூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம். இனிமேல் எனக்கு சுகையினம் வந்தால் அது இல்லீகல், எனக்கு பலவீனம் வந்தால் இல்லீகல், எனக்கு தரித்திரம் வந்தால், பற்றாக்குறை வந்தால் அது இல்லீகல், அது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. பிசாசு என்னுடைய வாழ்க்கையில இதை கொண்டு வந்திருக்கிறான் என்று அறிந்து
அதற்கு எதிர்த்து நிற்போமானால் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஜோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப அவனுடைய வேலையே அதுதான். ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். ஆகவே தேவ சித்தம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம மத்தியிலே வந்ததற்கு காரணம் நம்மை கட்டும்படி, நம்மை நாட்டும்படி, நம்மை உயிர்ப்பிக்கும்படி, நம்மை விடுதலையாக்கும்படி. ஆமென். அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படி. அதற்காகத்தான் இயேசு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, செய்து முடித்து நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். ஆமென். ஆகவே நாங்கள் இப்பொழுது பிதாவுக்கு விரோதிகள் அல்ல, அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து செயல்படும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அப்ப மறுரூப வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஆகவே தேவ வசனத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் ஆராய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். எங்கு போனாலும் பிரசங்கித்தார். ஏன் பிரசங்கித்தார்? எங்கு போனாலும் வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லவில்லை, வாருங்கள் நாங்கள் வர்ஷிப் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லா லைட்டும் எடுத்துட்டு வாருங்கள், புகையை கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் புகை போட்டு லைட்டுகள் போட்டு டான்ஸ் ஆடி என்ன செய்யவில்லை? ஆராதிக்கவில்லை. மாறாக அவர் எல்லா இடத்திலையுமே உபதேசித்தார். எல்லா தேவ ஆலயங்களுக்குள்ளேயும் போய் அவர் தேவ வசனத்தை பகிர்ந்து கொண்டார். தேவ வசனத்தை பேசினார். ஆமென். ஆகவே கவனியுங்கள், இன்றைக்கு மில்லியன் கணக்கிலே வியூ வருகிற வர்ஷிப் லீடர்ஸ் கூட என்ன செய்கிறார்கள்? அநேகர் பாவம் செய்கிறார்கள் அல்லது பாவத்திலே விழுந்து போகிறார்கள். ஆகவே வர்ஷிப் நம்மை விடுதலையாக்க முடியாது. பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவ வசனம்தான் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவே சொல்லுகிறார், இந்த வசனம், நான் சொன்ன இந்த வசனம் உங்களை என்ன செய்து இப்பொழுதே சுத்திகரித்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்ப நம்மை விடுதலையாக்குவது என்ன? வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவ உபதேசம் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே இருக்கிற விசுவாசங்களை அழித்து எனக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்குறது. விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்ப விசுவாசம் எனக்குள்ளே வர வேண்டுமானால் தேவ வசனத்தை அதிகமாய் கேட்க வேண்டும், அதிகமாய் தியானிக்க வேண்டும், அதிகமாய் தேவ வசனத்தை ஈவன் மெடிடேட் பண்ண வேண்டும். இன்னொரு விதத்திலே சொன்னால், மெடிடேட் என்று சொல்லுவதை விட மனக்கண்களிலே காண வேண்டும். அதனுடைய நிறைவேறுதலை என்னுடைய மனக்கண்களிலே காண வேண்டும். இன்னொரு விதத்திலே சொன்னால், இமேஜினேஷன், அது நடந்து முடிந்து விட்டு நான் சுகமா இருக்கிறேன் என்று நான் என்னுடைய இமேஜினேஷனிலே காண வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படி நான் பார்க்கும் பொழுது அவைகள் என்னை மேற்கொள்ளும். நான் முன்னாடியே உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். யாக்கோப் என்ன செய்கிறான்? ஆடுகளுக்கு முன்பாக இலைகளை வெட்டி போடுகிறான். அந்த இலைகளை கொம்புகளை புள்ளி புள்ளியாக வரி வரியாக அதை கீறி அது தண்ணீர் குடிக்க வருகிற இடத்துக்கு முன்பாக அவன் போடுகிறான். அப்படி போட்ட பொழுது ஆடுகள் எல்லாம் தங்களை புள்ளி புள்ளி ஆடுகளாக, வரி வரி ஆடுகளாக தங்களுடைய சிந்தையில கண்ணின் மூலமாய் பார்க்கிறார்கள். அந்த தண்ணியிலே நிழலாய் அது என்ன செய்கிறது? விழுகிறது. ஆகவே அவர்கள் என்னவாய் பார்க்கிறார்கள்? தங்களை புள்ளி புள்ளி ஆடுகளாய், வரி வரியான ஆடுகளாய் பார்க்கிறபடினால் அவர்கள் வரி வரியாய் புள்ளி புள்ளியாய் குட்டி போட்டார்கள். அப்ப என்னத்தை பார்த்து விசுவாசிக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் தேவ வசனத்தின்படி நாங்கள் பூரணமாய் குணமானோம் என்று நாங்கள் எங்களுடைய மன கண்களிலே, இமேஜினேஷன்லே
பூரணமாய் குணமாகி விட்டேன், என்னை பூரணமாக்கி விட்டார் என்று அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் அப்படியாய் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் சுகம் நமக்குள்ளே உருவாகும், நம்மை மேற்கொள்ளும், பற்றாக்குறைகள் நம்மை விட்டு ஓடி போகும். ஆமென். ஆகவே எப்படி பார்க்கிறோம், சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம், அவருடைய வசனத்தின்படி பார்க்கிறோமா, அவர் செய்து முடித்ததன்படி பார்க்கிறோமா, அல்லது இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்து நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். யாரெல்லாம் விசுவாசித்து பேசினார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். காலேப், யோ யோசுவா இவர்கள் விசுவாசித்து பேசினார்கள். நாங்கள் இப்பொழுதே போக முடியும், இப்பொழுதே மேற்கொள்ள முடியும், கானானை சுதந்தரிக்க முடியும் என்று பேசினவர்கள் மாத்திரமே சுதந்தரித்தார்கள். ஆமென். ஆகவே மிக முக்கியம், வசனம்தான் மிக முக்கியம். எது முக்கியமோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். 3 நாட்களாய் அவர் வர்ஷிப் பண்ணவில்லை, மாறாக உபதேசித்தார். தொடர்ந்து 3 நாட்களாய் அவர்கள் ஜனங்களை அழைத்து கொண்டு போய் 3 நாட்களாய் அவர்களுக்கு வேதத்தை போஷித்தார். அப்படி செய்வதனால் அவர்களுடைய சிந்தைகள் மறுரூபமாகிறது, அவருடைய சிந்தைகள் மாறுகிறது. அதனால் மறுரூப வாழ்க்கை அவர்களை மேற்கொள்ளுகிறது. ஆமென். எடுப்போம். நான் சொன்ன பிரகாரமா இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் 119வது சங்கீதத்திலே கற்றுக்கொள்வோம். அப்ப கவனியுங்கள். 119வது சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்ப ஒரு வாலிபன், இன்றைக்கு நாங்கள் அப்படி நினைப்போமானால் அதிகமாய் உபவாசம் இருங்கள், அதிகமாய் துதியுங்கள், இப்படியான சத்தத்தை தான் நாங்கள் அதிகம் கேட்கிறோம். ஆனால் நான் சரியாக துதிக்க வேண்டுமானால், உண்மையாக தேவனோடு ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்க வேண்டுமானால், நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், அதை நான் முழுவதுமாய் நம்ப வேண்டும். வாலிபன் தன் வழியை, தாறுமாறாக நடக்கிற வழி அல்லது இச்சையின் வழி, பலவீனத்தின் வழி, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுதென்றால் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. அப்ப அவருடைய வசனத்தை எனக்குள்ளே கொண்டு வருவேனானால், அதை தியானிப்பேனானால், அது நிச்சயமாய் எனக்குள்ளே கிரிகை செய்யும். அவருடைய வார்த்தையை நான் பேசுவேனானால், விசுவாசித்து பேசுவேனானால், அது நிச்சயமாய் செய்ய வேண்டியதை செய்யும். நான் சுத்தமானேன், நான் சுத்தமானேன், இயேசு என்னை பூரணப்படுத்தினார் என்று நான் பேசுவேனானால், அந்த வார்த்தை செய்ய வேண்டியதை நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும். ஆமென். எசாயா 55வது அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனிங்கள். மாரியும் உறந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி கிளை விளையும்படிக்கு செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தின்படி வாய்க்கும். ஆமென். அப்ப வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது, வார்த்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது, வார்த்தை சுகமளிக்கிறதா இருக்கிறது, வார்த்தை நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் எந்த இடத்திலெல்லாம் எண்ணத்தை பார்த்தெல்லாம் அவருடைய வார்த்தையை பேசுகிறோமோ அது நிச்சயமாய் கிரிகை நடப்பிக்கும். ஏனென்றால் அதற்கு வல்லமை இருக்கிறது. ஆமென்.
ஆகவே வார்த்தை மிகவும் அவசியம். எல்லா சூழ்நிலையிலும் தேவ வசனத்தை பேசினால் நிச்சயமாய் அந்த நாம் பேசின வசனம் மேற்கொண்டு அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணும். ஆனால் நாங்கள் அநேக வேளைகளிலே சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறோம், வசனத்தை வைத்து பேசுவதில்லை. வசனத்தை பேச வேண்டும், சூழ்நிலைகளை அல்ல. 11ஆம் வசனம், சங்கீதம் 119 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். அப்ப வசனத்துக்கு நடுங்கிறவர்களாய் இருக்க வேண்டும், வசனத்தை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும், வசனத்தை மதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது சாதாரண மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலே பேசவில்லை, சர்வ வல்லமை உள்ள சகலத்தையும் உருவாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி, நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி பேசி இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவு. ஆமென் என்று விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் நினைத்திருக்கிறேன், என்னிடத்தில் வைத்திருக்கிறேன், அதையே நினைக்கிறேன். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய வார்த்தையை நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மால் பாவம் செய்ய முடியாது. ஆமென். அப்ப உங்களுடைய ஜெபங்கள் கவனிங்கள், கர்த்தாவே நீர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். அநேகர் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் வேதம் படிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவருடைய பிரமாணங்கள் வேதத்திலே இருக்கிறது. அப்ப இப்படியா ஜெபிக்கிறோம், கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் வேதத்தை எடுத்து அனுதினமும் 5 அதிகாரம் 10 அதிகாரம் நான் நிச்சயமாய் படிப்பேன், நிச்சயமாய் அதை படிக்காமல் அதை தியானிக்காமல் வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதிகாலையில் எழும்பி நான் தேவனோடு உறவு வைக்கும் பொழுது நான் 5 அதிகாரங்கள் அல்லது 10 அதிகாரங்கள் நான் படித்து விட்டே மிச்ச காரியம் செய்வேன் என்று நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? ஒரு உறுதிமொழி இருக்க வேண்டும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரிக்கிறேன். கவனிங்கள், இது 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 மிகவும் முக்கியம். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளினால் விவரிக்கிறேன். அப்ப அவருடைய வார்த்தையினால் வந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொன்னால், சத்துருவின் கிரிகைகள் அழிந்து போவதாக, இல்லாமல் போவதாக, இதெல்லாம் சத்துருவுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. ஆமென். ஆகவே சத்துருவின் கிரிகைகள் நியாயம் தீர்க்கப்பட்டன. ஒருவரை நீங்கள் பார்த்து, சுகவீனம் உள்ளவரை பார்த்து சுகம் உண்டாயிருப்பதாக என்றால் நீங்கள் அந்த இடத்திலே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறீர்கள். சத்துரு அங்கே சுகவீனமாய் கிரிகை செய்கிறான், அந்த இடத்திலே நீங்கள் தேவ நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறீர்கள். தேவ நியாய தீர்ப்பு என்ன? பிசாசனுடைய கிரியை அழிக்கவும் அவனுடைய கிரியை அழிக்கவும் நிர்மூலமாக்கவுமே மனித குமாரன் புறப்பட்டு வந்தார். அப்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த இடத்திலே நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறீர்கள். ஒரு இடத்திலே வறுமையை அவன் வைத்திருப்பானானால், பற்றாக்குறையை வைத்திருப்பானானால், செழிப்பு உண்டாயிருப்பதாக, வெற்றி உண்டாயிருப்பதாக என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த இடத்திலே தேவ நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறீர்கள். தேவன் செய்து முடித்ததை அந்த இடத்திலே அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஆமென். ஆகவே நிச்சயமாய் பிசாசுனுடைய கிரிகைகள் அங்கே அழிக்கப்படும். ஆமென். நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறீர்கள். சாதாரண காரியம் அல்ல, நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள். ஆமென். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் தேவனுடைய நியாய தீர்ப்பை அங்கே அறிக்கை செய்கிறீர்கள். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவான், அவனுடைய கிரிகைகள் அழிந்து போகும். ஆமென். அவன் ஓடி போவான்.
திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். எவ்வளவு எவ்வளவு அதிகமாய் இவர் தேவனுடைய வசனத்தை ருசிக்கிறார் என்பதை பாருங்கள். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி படிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ணி படிச்சிருந்தா இவரால் எப்படி எழுத முடியும்? திரளான செல்வத்தில் களி கூறுவது போல. திரளான செல்வம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வருமோ அதே போலவே என்ன பொறுத்தவரையில அதை விட அதிகமாக, பல மடங்கு அதிகமாக நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உம்முடைய கிரியைகளை பார்த்து நான் களி கூறுகிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்களை பார்த்து களி கூறுகிறேன். உம்முடைய விடுதலைகளை பார்த்து நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி சொல்வேன், என்ஜாய் யுவர் காட். ஆமென். ஏனென்றால் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் தேவன். அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. ஆமென். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்ப எப்பொழுதுமே உம்முடைய வார்த்தையிலே நான் நோக்கமா இருக்கிறேன். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உம்முடைய வார்த்தையைத்தான் நான் பார்க்கிறேன். மனுஷரை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, இந்த உலகத்தை அல்ல, உலக தலைவர்களை அல்ல. அவர்கள் கவனித்து பாருங்கள், இப்பொழுது உலக தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து இருக்கிறார்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ப்ராப்ளம்? ஈகோ. ஈகோ ப்ராப்ளம். ஜனங்களுக்கு என்ன நன்மை, என்ன தேவை என்பது அல்ல. நீ என்ன குறித்து இப்படி சொல்லக்கூடுமா? நான் உனக்கு கீழ்ப்படியணுமா என்று சொல்லி ஈகோ ப்ராப்ளம் தான் என்ன செய்யிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏனென்றால் இது மாமிசம். மாமிச கிரிகை அழிவை கொண்டு வரும். அதனால் தான் இவ்வளவு அழிவுகள் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் செயல்படுவது மாமிசத்தினால். ஆகவே அதன் பிரதிபலன் அழிவு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பதவிக்கு வருவார்களானால் நிச்சயமாய் தேசத்திலே செழிப்பு உண்டாயிருக்கும், தேசத்திலே விடுதலை உண்டாயிருக்கும். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனம் உமது வசனத்தை மறவேன். ஆமென். கவனிங்கள், சங்கீதம் 119:16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அப்ப எப்படிங்க மனமகிழ்ச்சி வரும்? காலையில நாம தேவ வசனத்தை வாசிக்காமல், தியானிக்காமல் அந்த நாளை நாங்கள் ஆரம்பித்தால், வேத வசனம் இல்லாமல், தேவனுடைய வாக்கு தத்தம் இல்லாமல், அதை தியானிக்காமல், தேவன் எல்லாவற்றையும் இன்றைய நாளை அவருடைய இரத்தத்தினால், அவருடைய கிரிகையினால் பரிபூரணமாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நன்மைதான் என்னை மேற்கொள்ளும். இந்த நாளுக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்து முடித்தார். இந்த நாளை புதிய கிருபையினால், பழைய கிருபை அல்ல, நேற்றைய கிருபை அல்ல, புதிய கிருபையினால் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். புதிய கிருபை இந்த நாளை மேற்கொண்டிருக்கிறது. புதிய ஆசீர்வாதங்கள் இந்த நாளை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எல்லாமே நன்மையாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படியாக நான் வார்த்தையை வைத்து நான் காலையிலே முதல் அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுதே தியானித்து என்ன அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பதை நான் அறிக்கை பண்ணிவிட்டு அங்கே போவேனானால் நிச்சயமாய் நான் அறிக்கை பண்ணினபடியே நடக்கும். ஆமென். கவனிங்கள், ஒரு மீட்டிங்குக்கு போவதற்கு முன்பதாக அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் நடக்கணும் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். என்னுடைய ஜெபத்தில் சுகம் உண்டாயிருப்பதாக, வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையை காண்பார்களாக, உம்முடைய வல்லமை நான் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும், உம்முடைய அன்பு ஒவ்வொருடைய இதயங்களை முட்டைக்கட்டும், உம்முடைய அன்பு ஒவ்வொருடைய இதயங்களை மேற்கொள்ளட்டும், வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுதலையை காணட்டும், உம்முடைய மகிமையை காணட்டும்.
உம்முடைய அற்புதங்களை பெற்று கொள்ளட்டும். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள், தாமதங்கள், ஆம், அவவிசுவாசங்களை நிர்மூலமாக்குகிறேன். சத்துருவின் கிரிகளும் வாய்க்காமல் போகட்டும். அந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் மேற்கொள்ளப்படுவதா என்றெல்லாம் நான் ஜெபித்து விட்டுத்தான் அந்த மீட்டிங்குக்கு நான் கடந்து செல்லுகிறேன். அப்ப நான் என்னத்தை சொல்லி ஜெபித்தேனோ அதை நான் அந்த மீட்டிங்கிலே காண்கிறேன். ஹalleluya. ஆகவே நாங்கள் அறக்கதவை சார்த்தி நாங்கள் என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை தேவ சமூகத்திலே பேசிவிட்டு நாங்கள் புறப்பட்டு போனால் வெளியரங்கமாய் தேவன் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஆகவேதான் நமக்கு என்ன தேவை என்று நாம் அறிந்து நம்முடைய அறக்கதவை சாத்தி நாம் அவரோடு பேசுவோமானால், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பேசுவோமானால், நாம் அறக்கதவை சாத்தி என்ன எல்லாவற்றையும் பேசினோமோ அவைகள் வெளியரங்கமாய் நாங்கள் போகிற இடங்களிலே நடக்கிறதை எங்களுடைய கண்களே காணும். ஆமென். ஹalleluya. அப்ப மிகவும் அவசியம். நான் பேசாமல் நிச்சயமாய் நாங்கள் பேச வேண்டும். சில பேர் ஜெபத்திலே முணுமுணுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பேச வேண்டும். ஏனென்றால் நாவின் அதிகாரத்தில் வல்லமை உண்டு. பிசாசு மற்றவர்களை நினைக்க வைக்கிறது மாத்திரமல்ல, பேச வைக்கிறான். ஏவாள் பேசுகிறாள். இந்த பழம் புசிப்பதற்கு பார்ப்பதற்கு இனிமையும் புசிப்பதற்கு நன்மையுமா இருக்கும். இல்ல அதுவே ராண்டா என்று சொல்லி என்ன செய்கிறாள்? பேசுகிறாள். அப்ப பேச வைக்கிறான். ஏனென்றால் பேசினால் நடக்கும். நீங்கள் அவவிசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் கூட, சிலவெல்லாம் சந்தேகம் இருந்தால் கூட, வாயை திறந்து பேசாமல் இருப்பீர்களானால் அந்த சந்தேகம் அழிந்து போகும். ஆனால் பேசுவோமானால் அந்த சந்தேகம் மேற்கொள்ளும். ஆகவே மிகவும் முக்கியம். பிசாசு எங்களுடைய வாய்களை துறந்து பேச வைக்கிறான். அவவிசுவாசத்தை பேச வைக்கிறான். அப்பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ளும். தயவு செய்து தேவ வார்த்தைகளை பேசுங்கள். தேவன் செய்து முடித்ததை பேசுங்கள். அனுதினமும் வேதத்தை தியானிங்கள். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டதாய், வெற்றிகரம் உள்ளதாய், வெற்றி சிறக்கிறதாய் நாங்கள் வாழுவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை புதிதாக்கினீர். கரைத்திரை அற்ற வார்த்தைகளினால் அல்ல, கரைத்திரை அற்ற வார்த்தைகளினால் கரைத்திரை அற்ற வார்த்தைகளினால் எங்களை புதிதாக்கினீர். ஆகவே புதிதாக்கப்பட்ட மனுஷனாக, புதிதாக்கப்பட்ட ஆத்மா உடையவனாய், புதிய இருதயம் உடையவனாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். அதிகாலையிலே எங்களை எழுப்புவீராக. அதிகமாய் உம்முடைய வார்த்தையை தியானித்து நீர் செய்து முடித்தவைகளை அறிந்து அதை விசுவாசித்து அறிக்கை பண்ண பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சத்துருவின் கிரிகள் இருந்தாலும் நிர்மூலமாகி போவதாக, அவ விசுவாசங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக இப்பொழுதே பரிபூரணம் 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 குடும்பங்களை, பிள்ளைகளை, சபைய தேசத்தை மேற்கொள்ளுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. சபை கூடாக குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக கத்தர் விசித்தமானால் நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen, amen. Thank you, thank you. We are blessed. ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள்
பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த அவரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரை சித்தமானால் நாளை திரும்பவுமாக இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.